வெல்கம் டு திலகா லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த கீரை கடையில் உங்களோட குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ நாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது கூடவே நாம் சிறுகீரை, பாலாக்கீரை, உங்களுக்கு விருப்பமான கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கீரைக்கு நாம் பூண்டு, சின்ன வெங்காயம் தான் சேர்க்க போகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம், சீரகம்லாம் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு கீரை நல்லா டேஸ்ட்டாகவே வரும். கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். வெந்ததுக்கப்புறம் நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சால் நமக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, 2 வரமிளகாய், கொஞ்சம் சீரகம், அது கூடவே 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா அதை தாளிச்சிக்கலாம். ஃபைனலி நீங்கள் சாம்பார் பொடி சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. கீரை கடையில் நாம் குறைவான காரம் சேர்க்கறதுனாலவே குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் இந்த கீரை கடையில் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.